கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். முல்லை முள்ளால் எடுப்பது போல். முள்ளெல்லாம் முள்ளால் எடுக்க முடியாதுங்க. முல்லை இரும்பு முள்ளால் எடுக்கலாம். முள்ளெல்லாம் எடுக்க முடியாது. வேலிங்கத்தான் முள் ஒட்டிச்சின்னு சொல்லிட்டு இன்னொரு வேலிங்கத்தான் முத்தி எடுத்து குத்துன்னு வச்சுக்கோ, திரும்ப போய் சொருவிக்கும். அல்மா முள்ளை எடுத்து சொருவின்னு இருக்க வேண்டியது தான். அவன் ஒரு புத்திசாலிக்கு சொன்னால் முட்டால் என்ன பண்ணுவான், முள்ளை எடுத்து 2 மணி நிற்பான். முள்ளை எடுத்து ஊற்றினே இருப்பையா, ஒச்சிக்கோ. நீங்கள் பண்ணு முள்ளை எடுக்கலான்ட்டா. வேலிங்கத்தான் முள்ளை பின்னு இல்லை, இங்கிலீஷ் பின்னு, அது இரும்பு முள் என்ன பண்ணலாம், எடுக்கலாம். 2மே முள் தான். கூரான ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு கூரான ஒரு பொருள் வேணும்னு சொல்கிறதுக்கு பதில் முள்ளால் எடுனாங்க. 2 கூரான பொருளும் வேறு வேறுவாக இருக்கணும். ஒரே மாதிரியான பொருளாக இருக்க கூடாது. நிறைய பழமொழிகளை ஃபஸ்ட்டு அதே மாதிரி அப்ளை பண்ணால் அசிங்கமாக போயிடும். அதே மாதிரி செய்ய. ஆமாம், காற்று உள்ள போதே தூற்றிக்கொண்டு என்ன பண்ணக்கூடாது, இருக்கிறதெல்லாம் எடுத்து தூற்றக்கூடாது. உனக்கு தேவை என்ன, உமி தான், மாவு தான் உனக்கு தேவை. மைதா மாவு எடுத்து காற்று உள்ள போது தூத்துனா என்ன ஆகும், பயங்கர புத்தியாலையாகவே காற்று உள்ள போதே தூத்த சொன்னாங்கன்னா. ஆமாம், காற்றடிக்கும் நேரம் மாவு வைக்க போனேன். மழை கொட்ட நேரம் உப்பு வைக்க போகிறது. காற்றடிக்கும் போது என்ன பண்ணுறது, மாவு வைக்க போகிறது. ஏன்னா அவன் காற்றுல மாவை பறந்துடும். முள்ளால் எடுனாக்கா முட்டாளுங்களுக்கு புரியுதா, என்ன பண்ணுவானுங்க, போய் முள்ளால் அவள் தான் எடுத்து சொரிக்க வேண்டியது தான். ஒரு வேலிங்கத்தான் முள், ஒரு வேலை முள், ஏதோ ஒன்று குத்திச்சேன்னா என்ன பண்ணா, இரும்பு முள்ளை எடுக்கணும், இல்லை தங்க முள்ளில் கூட எடுக்கலாம். புரிஞ்சிச்சா? முள்ளால் எடுனா நீங்கள் என்ன பண்ண முடியாது, போயிட்டே அடடா வேலிங்கத்தான் முள் குத்திச்சு, இந்த முள் என்ன பண்ணா, வேலிங்கத்தான் முள்ளை தான் எடுத்து வந்து குத்தணும்னு எடுத்தேன்னா என்ன ஆகுவே, திரும்ப சொருவிக்கும். நீங்கள் பண்ண முள்ளை எடுக்கலான்ட்டு என்ன பண்ணக்கூடாது. ஐயோ பழமொழிகளை உஷாராக கையாளுங்க. நீங்கள் பண்ண என்ன ஆகிடும், முள்ளை எடுக்கலான்ட்டு. நல்ல வேலை நீங்கள் அதுமாதிரி முயற்சி செய்யறது இல்லைன்னு நினைக்கிறேன். அதை பற்றிட்டு அதே மாதிரி முயற்சி பண்ணி தான் என்ன பண்ணி நிற்பீங்க, மாட்டி நிற்பீங்க. சரியா? முள்ளை எதெல்லாம் எடுக்கணும், முள்ளை வேற ஒரு முள்ளால் எடுக்கணும். முள் முனை உடையாத மாதிரியான முள்ளால் எடுக்கணும். ஸோ கூரான ஆயுதங்களை கொண்டு தான் என்ன பண்ண முடியும், கூரானது ஒடிச்சிச்சன்னா கூட கூரான ஆயுதம் கொண்டு தான் எடுக்கணும். அதை இப்படி தான் புரிஞ்சிடும். நீங்கள் பாட்டு முள்ளை ஆல்மா மொத்தத்துக்கு மொத்தம் கொடுப்பேன்னா சாத்தியமே கிடையாது. நான் கொடுத்ததை திருப்பி கொடுத்தா மொத்தமாக கொடு, அதெல்லாம் சும்மா பேசுறதுக்கு தான் லாக்கி ஆகிடும். என்ன இருந்தாலும் அவள் குத்த மொத்த மாதிரி நான் கொடுக்க முடியாது, நான் குத்த மொத்த மாதிரி அவள் கொடுக்க முடியாது. எனக்கு 32 பல்லு, அவருக்கு 30 பல்லு. இல்லை, எனக்கு 32 பல்லு, அவளுக்கு 28 பல்லு. ஏன்னா ஒன்றும் என்ன பண்ணல, கடவாய் பல்ல வரல, 2 பேர் மொத்தமாக ஒன்றா. அல்மா நான் அல்வா சாப்பிட்டு குத்துங்கிறான், அவன் மிளகாத்தூள் சாப்பிட்டு குத்துனுங்கிறான். நீங்கள் அது மாதிரிலாம் பார்த்தது இல்லைல்ல. வாயில் பச்சை மிளகா வச்சுட்டு மொத்தம் குத்துவங்களாங்கிறாங்க. நீங்கள் பாரு, மொத்தத்துக்கு மொத்தம் எதுக்குமே இங்கே ஈக்குவலைஸ் கிடையாது. ஒருத்தர் உங்களுக்கு உதவி செஞ்சால் திரும்ப அதே மாதிரி உதவி உங்களால் செய்ய முடியாது. நீங்கள் அவர் 10 ரூபா கொடுத்தாரு, நீங்கள் ₹1,00,000 கொடுக்கலாம். அவர் கொடுத்தா அந்த 10 ரூபா அந்த நேரங்கிறதுல அது வராது. சினிமா தேட்டருக்கு போகும்போது ஏங்கி போய் 20 ரூபா தான் இருக்குது, 10 ரூபா இல்லாமல் நின்னும் போது 10 ரூபா கொடுத்து வாடா போகலான்னு கூட்டு போன நண்பனுங்கிறான்ல, அது அன்றைக்கி செஞ்ச விசேஷம். நீ பின்னாடி கோடியாக கொடுத்தா கூட அது அந்த ஏக்கத்தை போக்கின விஷயம் சாத்தியமே இல்லை. அதனால் திரும்பலாம் சரியாக செஞ்சிட முடியும், ஈக்குவலாக செஞ்சிட முடியும் அப்படிலாம் ஒன்று. கொஞ்சம் மேலே செய்யலாம், கீழே செய்யலாம், நீ ஏன் மேலே நினச்சின்னுக்கலாம். ஆனால் அது காலத்தில் நீங்கள் போய் பஸ்ஸில் போய் நின்றுக்கிறீங்க, கீழே ஊந்துட்டுப்பீங்க, கை பிடிச்சி தூக்கிட்டு ஒருத்தன் போயிட்டான், பேரே தெரியாது, ஊரம் தெரியாது, மனம் மூஞ்ச மறந்துச்சு. அவன் செஞ்ச உதவி திருப்பி தேடி போய் அவனை பஸ்ஸில் வரானான்னு போயிட்டு என்ன பண்ண முடியாது. நீங்கள் அதுக்குன்னு கயிறு பிடிச்சி விட்றான், நான் பிடிக்கிட்டு வந்து பிடிச்சி கடவுளே என்னை ஒருத்தன் காப்பாற்றின நான் என்ன பண்ணிட்டேன், காப்பாற்றிட்டேன். அதெல்லாம் அம்பக்கான தவிர எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னிக்கணும் கடவுள்கிட்ட என்ன எட்டி ஒதிப்பார். புரியுதா? அது மாதிரிலாம் ஒன்று. ஆமாம், திருப்பியெல்லாம் செய்யுது சாத்தியமே இல்லை. அதனால் முள்ளை எடுக்குதுன்ட்டு என்ன பண்ணாதீங்க, முட்டாள்தனமான முயற்சி பண்ணாதீங்க.
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.